ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இது ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. என்னோடய 100th வீடியோ இது. இவ்வளோ நாளாக எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் என்ன இங்கே தோட்டத்தில் மாடு கன்று போட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு சீம்பால் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது கிடச்சிருக்கு. ஸ்வீட் மட்டும் இல்லை, வீடியோவும் அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா சீம்பால் வீடியோ நான் இதுவரையிலும் நம்மளோட சேனலில் போட்டதில்லை. இவங்க தான் அந்த கன்றுக்குட்டி. ஸோ இவங்களே ஷூட் பண்ணி போடும்போது நம்மளோட வீடியோ இன்னுமே ஸ்பெஷல் ஆகிடும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. இது ஃபீமேல் தான், கெடாரி கன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீமேல் கன்றுக்குட்டி அப்படின்னாலே லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே இன்னும் நிறைய நம்மளுக்கு லக்ஷ்மி கடாஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஊருக்குள்ளே. இப்போ இதை கோழி குஞ்சு பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. கன்றுக்குட்டியை ஷூட் பண்ண போன இடத்துல இதுதான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆட்டு பண்ணையும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆடு, கோழி, மாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த வில்லேஜ்குள்ளே எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கும். ஸோ ஆடு போட்ட சாணம் வந்து அப்படியே இந்த புல்லுக்கெல்லாம் போட்டு அது ஒரு உரமாய்க்கும். அப்புறம் கோழிங்கெல்லாம் வந்து அங்கே இருக்க புழு பூச்சிங்களெல்லாம் சாப்பிட்ரும். ஸோ மாடு ஆடுங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே இருக்க ஒரு அடுப்பில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா பானை, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு அவங்க கன்று போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு நிறையா அந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. சோள மாவு கஞ்சியெல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க. ஸோ தட் அது சீக்கிரமாக எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக அங்கே பக்கத்துலேயே ஒரு அடுப்பு வச்சுருப்பாங்க. ஏன்னா மாட்டுக்கெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்லெலாம் காய்ச்ச முடியாது. இந்த கோழி குஞ்சுங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இருக்கும் போல் இருக்குது. 6 குஞ்சு வந்து அம்மா மாதிரி இருக்குது, மீதி 2ம் அப்பா மாதிரி போல் இருக்குது. ஸோ கன்றுக்குட்டி கொஞ்சம் தூரம் நடந்தோடனே டயர்டாயிடுச்சு, போய் படுத்துக்குச்சு. மாடு கன்று போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற பால் தான் சீம்பால். இப்போ இதுதாங்க நம்ம கன்றுக்குட்டி ஸ்பான்சர் பண்ண ஸ்வீட்டோட அவுட்லுக்கு. சூப்பராக கட் பண்ணியிருக்கேனா. இப்போது பாருங்கள் எப்படி கேக் மாதிரியே வருதுன்னு சொல்லிட்டு சும்மா செம்மையாக இன்றைக்கி வந்துருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. யூஸ்வலாக சீம்பாலில் நான் ஏதாவது சக்கரை கம்மியாக போட்டுருவேன், ஏதாவது பண்ணி சொதப்பிடுவேன். இந்த தடவை எதுவும் சொதப்பாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்கும் பக்காவாக அழகான ஒரு ஷேப் வந்துருந்துச்சு. ஸோ சீம்பால் வந்துட்டு பாருங்கள், நமக்கு ஒரு 1/2 லிட்டர் கிடச்சிது. இது வந்து இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து பயங்கரமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கன்றுக்குட்டிக்கு போக மீதியை தாங்க நம்ம எடுத்துப்போம். கன்றுக்குட்டி சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால எல்லாத்தையும் குடிக்க முடியாது. ஸோ அதனால் அது குடித்தது போக மிச்சத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்றுக்குட்டிக்கானதை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இதை வந்து நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோவுக்கு மேலே சர்க்கரை போடணும். 250 கிராம்ஸ்க்கு மேலே சர்க்கரை போடணுங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். கூடவே ஏலக்காய் தூள், பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏலக்காய் தூள், பெப்பரு, அப்புறம் கொஞ்சம் சுக்கு, இது 3 சேர்த்து தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு இட்லி பானையில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம சீம்பால்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு வர பால் எல்லாமே சீம்பால் தான். அதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணுன்னா நம்ம திரிஞ்சிரும். மாடு கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு இந்த பால் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வர பால் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான பாலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை போட்டு நம்ம இப்படி புட்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணோன்னா ஒன்றும் ஆகாது, பால் திரியாது. ஸோ அந்த 10 நாள் பாலுமே பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டிக்கு தான். ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு கன்றுக்குட்டினால எதுவுமே குடிக்க முடியாது. பட் மாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது நிறையா பால் கட்டிக்கிச்சுன்னா மடியில் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆக்சுவலி நம்ம பாலையே வந்து ரொம்ப சாத்விக் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்விக்னா ரொம்ப சாத்விகமான நம்மளுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்குற ஒரு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. மாட்டுலேருந்து வந்தாலும் மாட்டை துன்புறுத்தி வர்றதில்ல. ஸோ நம்ம வந்து கறக்கும்போது மாட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் அதை சாத்விக் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம புட்டிங் 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட் கத்தியில் குத்தி பார்த்தேன், எதுவும் ஒட்டலை. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி. நம்ம போட்ட சுக்குவெல்லாம் பாருங்கள் எப்படி மேலே வந்து இருக்குன்ட்டு. செம்ம வாசனையாக செம்ம சூப்பராக இருக்கும்.
இது நல்லா திக்காக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு 2-3 பாலில் தான் இப்படி நல்லா கட்டி மாதிரி வரும். அதுக்கப்புறம் 4வது நாள் 5வது நாள் எடுக்கிற பாலெல்லாம் இவ்வளோ கட்டி மாதிரி வராது. ஸோ லைட்டாக சைட்ஸில் வந்துட்டு கீறி விட்டுட்டு நம்ம இதை வந்து கொட்டிடலாம். திருப்பி கமுத்தி போட்டுடலாம். பார்த்து பண்ணுங்க. நான் நிறைய தடவை நான் சீம்பால் சொதப்பியிருக்கேன். ஸோ இந்த தடவை எனக்கு வந்து இதை சைடில் கீறி விட்டுட்டு கொட்டி ஒரு 4-5 தடவை தட்டுன்னு தட்டி பார்த்தேன், வரவே இல்லை. போச்சு, இதுவும் சொதப்பிச்சாட்டிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் வந்துருச்சுங்க. மறுபடியும் ஒரு 4-5 தடவை தட்டி அப்புறம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சூப்பராக வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் செம்ம சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேக் மாதிரி அப்படியே. இதை வந்து நீங்கள் ஒரு 4-5 நாளுக்கு உள்ளே வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு. இது ரொம்பவே நல்லது. சக்கரை போடனால உடனே இது கெடாது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது டைஜஷன் ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணும். அந்த மாதிரி பல வகை பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மில்க்கு உங்களுக்கு இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஆன்லைன்லலாம் சேல் பண்ணுறாங்க. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 100th வீடியோ இனிதே நிறைவடைந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.